Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புழல் சிறையில் உயிரிழந்த கைதி பாலாஜி என்பவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் ஸ்டான்லி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். வணக்கம் காயத்ரி. இந்த கைதி இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். நிச்சயமாக சக்தி, சென்னை சேலத்தை சேர்ந்த பாலாஜி என்பவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக அவரின் தந்தைக்கு தகவல் தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனை வந்திருந்து இந்த மரணத்தில் சந்தேகம் உள்ளது என்றும் அவருடைய உடலை வாங்க மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி சேலையூரை சேர்ந்த பாலாஜி மற்றும் அவரது தந்தை பாண்டியன் ஆகியோர் சேலையூர் பகுதியில் சிறியதாக ஒரு பெட்டி கடை வைத்து நடத்தி வந்திருக்கின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சேலையூர் காவல் நிலையத்தை சேர்ந்த காவல் அதிகாரிகள் அந்த கடையில் கஞ்சா விற்பதாக அவர்களுக்கு தகவல் வந்ததன் அடிப்படையில் அந்த கடையில் சோதனை மேற்கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி பாலாஜி அவர்களின் வீட்டிலும் சென்று இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது காக்கும் பொழுது அவர்கள் கடையிலிருந்து ஒரு சில போதைப் பொருட்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பாலாஜி காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து புழல் சிறையில் கொண்டு அடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று அவரிடம் அவரின் தந்தை ஏற்கனவே பாலகிருஷ்ணரை அணுகியிருக்கிறார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் புழல் சிறைக்கு சென்ற பாலகிருஷ்ணன் அந்த பாலாஜி என்ற கைதியிடம் அந்த விண்ணப்பத்தில் இன்று காலை பாலாஜியின் தந்தை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பாலாஜிக்கு உடல் என்றும் ஸ்டான்லி மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதித்திருக்கிறோம் என்று இன்று காலை காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பின்பாக 12 மணி அவர்கள் பாலாஜி உயிரிழந்து விட்டதாகவும் சிறைத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பாலாஜியின் தந்தை ஆகியோர் வந்து தன் மகனுக்கு என்ன என்பது தொடர்பாக கேட்டிருக்கிறார்கள். ஆனால் காவல் உடலை வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வற்புறுத்தலை அவர்களுக்கு வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் தந்தையிடம் நாம் கேட்கும் போது ஏற்கனவே ஒரு முறை அவர்கள் கடையில் காவல்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததாகவும் அதனைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி விசாரிப்பதற்காக அந்த காவல் அதிகாரிகள் 2 பேர் பாலாஜி ஆகியோரை அடித்ததாக தந்தை தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தன் மகன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மருத்துவமனையில் உள்ள தன் மகன் உடல்களை வாங்க மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது வழக்கறிஞர் தரப்பை கூறும் பொழுது இந்த மரணத்தில் சந்தேகம் உள்ளது என்றும் தாம்பரம் காவல் ஆணையர் அதிகாரியிடம் இது தொடர்பாக புகார் அளிக்க உள்ளதாகவும் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை அந்த உடலை வாங்க மாட்டோம் என்கிற அடிப்படையில் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சக்தி, தகவலுக்கு நன்றி காயத்ரி. தற்போது இறந்த பாலாஜியின் தந்தை அளித்த பேட்டியை பார்க்கலாம். காரில் எங்களை அனுப்பிச்சிடும் போது நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தோம், அவ்வளோதான். அதுபோல் நாங்கள் போய் பார்க்கவே. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்னையா சொல்கிறாங்க? இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி உங்கள் பையன் நாங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம், நீங்கள் வந்து அவர் ரொம்ப உடம்பு சீரியஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து உங்கள் பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் பண்ணணும். இதுக்கு ஒரு சரியான நீதி கிடைக்கணும்ல. இப்படி ஏமாற்றி சின்ன சின்ன கடையெல்லாம் ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. இதுக்கு சரியான அங்கே வர்ற சரக்கு அங்கே தடுக்க வேண்டியானே, இங்கே வந்து குடோன்னு வச்சுட்டு இங்கேயே விற்றுக்கிட்டு இவங்க மாமூல் வாங்குறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். போலீஸ் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒன்றுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. கேட்டால் எதுவும் பதிலே சொல்ல மாட்டாங்களே. அவங்கள்ட்ட போய் என்னத்தை கேட்குறது? அவளை எதுவுமே சொல்லலையே. பல ஆயிரம் கோடி வந்து சரக்காக இருக்குது, அதை தடுக்க வேண்டியது இவங்க. அதை தடுக்காம இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கா இவங்களுக்கு பண்ணிவிட்டு பணம் சம்பாதிக்க இவங்க பண்ணிக்கிட்டு நம்மளையெல்லாம் போட்டு ஏழைங்களை போட்டு வதக்குறாங்க, அடிச்சு சாவடிச்சாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், இந்த ப்ராப்ளத்தை இந்த ப்ராப்ளம் எல்லா ஸ்டேட்லேயும் வைக்கிறாங்க. இங்கே மட்டும் மறைச்சி வச்சுட்டு குடலில் கொண்டு அங்கே சரக்கு வந்து அங்கே மடக்கணுமா இல்லையா? அங்கே மடக்காம இங்கே லோக்கல் உள்ள ஏழைங்க ஏதிலாம் போட்டு சாவடிக்கிறானுங்க. எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டு தான், இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டு தான். அவங்களுக்கு பணம் சம்பாதிக்காக அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு ஏமாத்துறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும்.
இப்போ போலீஸ் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கு, ஆமாம் பையன் போலி அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கட்டும், அவ்வளோதான். வேறு சொல்ல போகிறேன், நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவ்வளோ சார், கவர்மெண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? இது நடக்குது, ஏழைங்களே சாவடிக்கிற வேலை, அதுதான் வேலை. இதுதான் மேட்ரு. பார்க்கவே இல்லை. நாங்கள் அன்றைக்கி காரில் எங்களை அனுப்பிச்சிடும் போது, நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தோம், அவ்வளோதான். அதுபோல் நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்னையா சொல்கிறாங்க? இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி உங்கள் பையன் நாங்கள் ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம், நீங்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ள திரு பாலாஜி என்பவரை வந்து வயது 43. அவரை நான் பார்க்குறதுக்காக நான் நேரடியாக போயிருந்தேன். பார்த்து அவரிடம் வந்துட்டு பிணைக்கு வழங்குறதுக்கான அந்த மனுவிலையும் நான் கையெழுத்து வக்காலத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சிறைச்சாலையில் போயிட்டு. அப்போ நான் பார்க்கும்போது அவர் நல்லா தான் இருந்தார், நல்ல உடல் நலத்தோடு தான் இருந்தார். திடீரென்று இன்றைக்கி காலையில் 7:20 மணிக்கு அவருடைய தகப்பனாருக்கு மத்திய சிறையிலிருந்து போலீஸார் ஃபோன் பண்ணியிருக்காங்க. உங்கள் மகன் ரொம்ப சீரியஸாக இருக்கார், மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நாங்கள் அழைச்சி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக அவர் எனக்கு தகவல் கொடுத்தாரு. நான் சொன்னேன், பயப்படாதீங்க, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம் சார், நீங்கள் பயப்படாதீங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் 8:40 போல் மறுபடியும் வந்துட்டு மகன் இறந்துட்டாருன்னு சொல்லி 8:15 8:40 மறுபடியும் இன்னொரு முறை கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி மகன் இறந்துட்டார் சார், நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் மார்ச்சரியில் இருக்குது பாடி, நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் பாடியை வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த மரணத்தில் வந்து நிறைய சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கிளைண்ட்டு சொல்கிறதுனால அந்த பாடியை நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் பெற போகிறது இல்லை. அது முறையாக வந்து தாம்பரம் மாநகர காவல் நிலைய ஆணையரிடம் போய் நாங்கள் இன்று புகார் கொடுத்து சட்டப்படியான என்ன நடந்திருக்குன்றத சட்டத்தை முன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நீதி வெல்லுன்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அதுக்காக இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் போகிறோம். அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு அவர் பாடியை வாங்கிக்கிறது சம்மதிக்கிறார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.